ஒன்றுமே இல்லாத வெற்றிடத்தை சதுப்பு நிலமாகவும் மரங்கள் மட்டும் நிறைந்த இடமாகவும் தோற்றமளிக்கும் ஓரிடத்தை வாழ்வதற்கு ஏற்ற குடியிருப்பு வட்டாரமாக மாற்றுவது மலைக்க வைக்கும் ஓர் அற்புத முயற்சி. 1970கள் 80கள் இந்த ராட்சச வளர்ச்சி திட்டம் சிங்கப்பூரை பொறுத்தமட்டிலே வெகு விரைவாக ஆக்கம் பெற்று வந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உருவான குடியிருப்பு வட்டாரங்களில் ஈஷூன் அம்மூக்கியோ வட்டாரங்களும் அடங்கும். அங்மோக்கியோவுக்கு நான் வரும்போது எனக்கு 12 வயசு. Avenue 1ல பிளாக் 320 320ல் இருந்தேனா இப்போ இன்னும் ஞாபகம். ஏன்னா அந்த பிளாக்கு இன்னும் இருக்குது பாருங்க. ஈஷனுக்கு வந்து எங்கள் அண்ணா தான் போனார். நாங்கள் ஆக்சுவலி பெரிய குடும்பம், 13 பேர் நாங்கள். ஸோ எல்லாருமே ஈஷனில் தான் இருக்கோம். இதில் நிச்சயம் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். இன்று வரை இந்த வட்டாரங்களில் அதிகமான இந்திய குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன, குறிப்பாக ஈஷூன் வட்டாரம். இது எப்படி நிகழ்ந்தது, அதற்கான காரணம் என்ன என்பது ஒரு தனி கதை. ஈஷூனோட கதை இப்போ இந்த வட்டாரத்தை எடுத்துக்கிறப்ப 100 சொச்சத்தில் உள்ள பிளாக்ஸ் இருக்குது, 200 சொச்சத்தில் உள்ள பிளாக்ஸ் இருக்குது. இதில் தான் ஈஷூன் முதல்ல ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் நாங்கள் போன போது அவ்வளோ இந்தியர்கள் அவ்வளோவா இல்லை. ஒன்லி இந்த சொம்பாங் ஏரியான்னு சொல்லுவாங்க, அங்கே ரொம்ப இந்தியன்ஸ் இருந்தாங்க. ஏன்னா மேபி நேவல் பேஸ் சம்பவாங் பக்கத்துலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் இடத்துல அவ்வளோவா இல்லை. அம்மோக்கியோ கட்டின டவுன் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிற்பாடு முதல் வாசிகள் நாங்கள் தான், முதல் தலைமுறை. எல்லாமே கடை தெருவுகள் இருக்கிறது ரொம்ப அரிது. அப்படி இங்கேன்னு அங்கே கொஞ்சம் தூரமாக நடந்து போகணும். ஒரு வீட்டில் வசிக்கும் பொழுது அந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டிற்கு மாறுவதை பற்றி நாம் அதிகம் சிந்திப்பதில்லை. ஆனால் சிங்கப்பூர் குடியிருப்பு சரித்திரத்தை உற்று நோக்கினால் பல சந்தர்ப்பங்களில் ஒரு வட்டாரத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு வட்டாரத்தில் இருந்து அங்கு வந்தவர்களாகவே இருக்கின்றார்கள். இதற்கு சுவாரஸ்யமான பல காரணங்கள். தோப்பாயோலேருந்து எங்கள் பேரண்ட்ஸ், அப்புறம் எங்கள் கிராண்ட் ஃபாதர் பாஸ் அவே, அவர் இறந்தோடனே அப்போ எங்கள் கிராண்ட் மதர், மெட்டர்னல் கிராண்ட் மதர் நம்ம கூட வந்துட்டாங்க. அவங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு சித்தி, எங்கள் சிஸ்டர் இருந்தாங்க, அவங்களும் எங்கள் கூட வந்துட்டாங்க. அப்புறம் எங்கள் பெட்டர்னல் கிராண்ட் மதர், அப்போனா எங்கள் அப்பாவோட கிராண்ட் மதர் அவங்க நம்ம கூட தான் இருந்தாங்க, ஆல் தி வே இருந்தாங்க. அப்போ அந்த டோப்பாயோ 2 ரூம் ஃப்ளாட்டில் இது இடம்பத்தில். அப்போ எங்கள் அப்பா அம்மா முடிவு பண்ணாங்க, சரி ஓகே அடுத்த ஒரு ஹவுசிங் எஸ்டேட் போகணும். அப்போ அந்த போகணுன்னு நினைக்கிறப்ப ஓப்பனிங்கில் இருந்தது ஈஷூன். அப்பா அம்மா ரீசெட்டில் பண்ணது ஒரு பிளாக்கு. ஸோ அங்கேருந்து எல்லோரும் பக்கத்து நான் ஈஷூனில் தான் இருக்கோம். அம்மோக்கியோ ஃபீலாக ஆயிடுச்சு. தோப்பாயோ டூ எக்ஸ்பென்சிவ். எனிவே அந்த டைமில் தோப்பாயோவில் புது கட்டடங்கள்லாம் எதுவும் இல்லை, அந்த பழைய கட்டடங்கள் தான் இருந்தது. எங்கள் அப்பா சரி ஓகே வேறு வழி இல்லாமல் நமக்கு ஒரு 4 ரூம் வேணும், அங்கே இருக்க 2 ரூம் பத்தாது சொல்லிவிட்டு அப்போ அந்த 4 ரூம் வீட்டுக்கு எழுதி வச்சாங்க. அப்போ இவங்க பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எங்கள் அப்பாவோட அண்ணன் பிரதர், எங்கள் பெரியப்பா, அவரும் வீடு பார்த்துக்கிட்டு இருந்தார். எனக்கு அவங்களுக்கும் 2 ரூம் பிள்ளை, அவங்க டாசட் ரோட்டில் இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே ஒன்றாவே ஈஷூனுக்கு போயிடுவோம். அப்போ இவங்க போய் எழுதி கேட்குறாங்க, அந்த பிளாக்ஸுக்கு HDBயில் போய் எழுதி வைக்கிறப்ப அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன்ஸை பார்த்தாக்கா 2 பேருக்கும் டாப் ஃப்ளார் கிடச்சிது, அண்ட் 2 பேருக்கும் கார்னர் ஹவுஸ் கிடச்சிது. ஒரே பிளாக்ல ஒரே லெவலில் 2 ஃபேமிலியும் வந்துட்டோம். எங்கள் பெரியப்பா ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி 2 பேரும் இங்கே வந்துட்டோம். முதல்ல நான் போகும்போது இதில் நாங்கள் என்ன குறிப்பிடிச்சினோம்னாக்கா, நான் தங்கி இருந்தது ஹூப்பர் ரோட்னு இருந்தது அப்போது நியூட்டனில். அப்போது நான் சிங்கிள் ஸ்டோரி வீட்டில் இருந்தேன். அப்போது அந்த சிங்கிள் ஸ்டோரியை விட்டு நான் ஒரு பிளாக்குக்கு போகிறேன். நான் தங்கி இருந்தது 4 ரூம் A மாடல். நாங்கள் போய் பார்க்கலாம் பில்டிங்ஸ், அண்ட் எங்களோட வீட்டில் நேவல் பேஸில் டால் பில்டிங்ஸே இல்லை. த மோஸ்ட் வாஸ் 3 ஸ்டோரி. அம்மோக்கியோவே ஒரு அப்போது சொல்வார்கள், அம்மோக்கியோ ஒரு சுடுகாடுன்னு. ஆனால் அது பக்கத்தில் இருக்க சுடுகாடு பீஷான். இப்போது நம்ம பீஷான்னு குறிப்பிடமே, அது ஒரு பெரிய சுடுகாடு. நம்ம குடும்பம் we were one of the first occupant block 521ல. நம்ம போகும்போது அம்மோக்கியோவில் காப்பாக்கெலாம் இல்லை. அந்த 521 பக்கத்தில் இப்போ ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, பின்னால் பாலிகிளினிக், அதுக்கு பின்னால் லைப்ரரி. ஸோ அந்த ஏரியாலாம் பேக் இன்ஃபேக்ட் சேண்டியாக இருக்கும். அந்த காலத்து வீடுலாம் அவங்க கட்டும்போது கொஞ்சம் பெருசாக கட்டினாங்க. அந்த ஹாலு விசாலமாக இருக்கும், கிச்சன் சமையல் அறை பக்கத்தில் இன்னும் நீட்டமாக இருக்கும்.
அறைகளாம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த கதவை திறக்கக்கூட அவசியம் இல்லை. இந்த சன்னலுக்கு திறந்தாலே நல்ல காற்றோட்டமாக வந்துட்டு இருக்கும். ஏன்னா நாங்கள் வாழ்ந்தது வந்து 6வது மாடியில். எங்களோட வீடு ஒரு ரூம் தான், ஒரு கிச்சன், ஒரு ஹால். முன் கதை திறந்திருக்கும், பின் கதை திறந்திருக்கும். நாங்கள் இங்கேருந்து அங்கே போகலாம். இப்போ வந்து எங்கள் அம்மா 500+ இருக்கிறோம். அப்போ வந்து சிடிஇலாம் இல்லை. பின்னால் ஒரு காடு மாதிரி இருந்தது. வெரி ஃபியூ பிளாக்ஸ். ஃபீடர் சர்வீஸும் அவ்வளோவா இல்லை. 2 சேவைகள் மட்டும்தான். ஒரு சேவை வந்து டவுனுக்கு போகுது, இன்னொரு சேவை வந்து அப்போ வந்து இந்த பொங்கோல், அந்த யூச்சுக்கா அந்த வழியில் அப்படி போகிட்டு இருக்குது. இப்போது நான் எடுக்கிற சேவை வந்து டவுனுக்கு போகிறேன். ஏன்னா முன்பு வந்து நான் 77 வந்து நான் பிஎஸ்சியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். கடைங்களே இல்லை. ஒரு கடையில் ஒரு கடை எடுக்கணும்னா தூரத்துக்கு நடக்கணும். பஸ்ஸஸும் இல்லை, நடக்கணும். சாலையை தாண்டி அங்கே ஒரு கடை இருக்கும். அங்கே ஒரு 4-5 கடை இருக்கும். அந்த 4-5 கடையில் ஒரே ஒரு தமிழ் கடை மட்டும் தான் இருக்கும். அதாவது இப்போ நான் குறிப்பிடுறது வந்து இந்த வங்சா கடை. வங்சா கடைன்னா என்னன்னு சில பேர் கேட்பாங்க, ஏன் பல பேர் கேட்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இது வங்சா கடைப்பா, நீ அங்கே போய் பொருட்களை வாங்கிட்டு கூட, என் பேரை சொல்லு, என் விபரத்தை சொல்லு, அப்படி சொல்லுவாங்க. அது உண்மையிலே சொன்னாக்கா அது மளிகை கடை, எல்லாமே பொருட்களும் இருக்கக்கூடிய ஒரு கடை. அந்த காலத்தில் வந்து ரொம்ப பிரபலம். இப்போ நான் எங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கேஷ் கவுண்டர்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போதெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு டின்ல மாதிரி ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை பிடிங்கி அதில் வந்து காசு உள்ளார போட்டு நீங்கள் கொடுக்குற காசில் வந்து அதை மாற்றுற காசை வந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 555 சின்ன புத்தகம் ஒன்று இருக்குது. அதில் வந்து உங்கள் பேர் இருக்கும், உங்கள் வீடு நம்பர் இருக்கும். அதில் வந்து சரிப்பா நான் கணக்கு இங்கே எழுதிக்கிறேன் அப்படிம்பாரு. அப்புறம் ஒரு முறை நான் கேட்டேன், கணக்கு எழுதிக்கிறீங்களே? அப்புறம் அப்பா வந்து கொடுப்பாரா? இல்லை, அப்பா வந்து மாத கடைசியில் வந்து கொடுத்துருவாரு. ஸோ அந்த ஒரு பழக்க வழக்கம். இவர் யாரோ, என் அப்பா யாரோ, ஆனால் அந்த வட்டாரத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு அந்த ட்ரஸ்ட்டில் இந்த பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. நாம் வாழ்கிற வீட்டை நம்ம உருவாக்கும் போது அதில் ஒரு இன்பம் இருக்குது. அப்போல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம். பெயிண்ட் அடிங்கன்னா பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த தெரிக்கும், நம்ம மேலெல்லாம் தெரிக்கும், தலையில் தெரிக்கும். தலையில் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, பிகாஸ் அடிக்கடி தலை குளித்தா சளி வரும்னு அம்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த நெட்டு கொடுப்பாங்க, அந்த வெள்ளை நெட்டு போட்டுக்குவோம் தலையில். ஆனால் முகம் பூரா கை பூரா எல்லாம் இருக்கும் பெயிண்ட்டு. தோஸ் மூமெண்ட்ஸ் யூனோ லைக் ஒரு ஆள் ஒரு வேலை செய்யும் போது தென் மை சிஸ்டர் வில் டீச் மீ, இப்படி டேப்பை ஒட்டு, இப்படி ஒட்டாத, இப்படி ஒட்டா நழுவிடும், அப்புறம் திருப்பி ஒட்டணும். ஸோ தீஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் பிட்வீன் நம்ம சிப்ளிங்ஸில். புதிதாக ஒரு வட்டாரத்திற்கு குடியேறும் பிள்ளைகளுக்கு இருக்கும் அக்கறை அங்கிருந்து பள்ளிக்கூடத்திற்கு எப்படி செல்வது என்பதுதான். அதுவும் காலை நேர பள்ளி என்றால் எத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும், எத்தனை மணிக்கு பேருந்தை பிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் திட்டமிட வேண்டி இருக்கும். அந்த பள்ளியில் படிக்கும் காலகட்டம் முழுதும் அதே பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட அதே மாணவ கூட்டத்துடன் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் காத்திருந்த ஞாபகங்கள் பலருக்கு இருக்கும். நான் போன ஸ்கூல் மெரிமான் கான்வென்ட். School was still in Topayo, Bredal Primary School. ஆக்சுவலி primary 6 PSLE பண்ணும்போது தோப்பாயிலேருந்து அமுக்கி வந்தோம். காலையில் 6:30க்கே நாங்கள் க்யூ பண்ணிவிடுவோம். ஏன்னா ஃபீடர் சர்வீஸ் எடுத்து அங்கே போய் இது பண்ணுவோம். அங்கே தான் பஸ் ஏறணும். ஸோ அங்கே வந்து வீட்லி செகண்டரி, ஸ்விஸ் காட்டேஜ், RGS, RI, எண்டர்சன் எல்லாம் க்யூ பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் எப்படியாவது 6:45 லேட்டஸ்ட் நாங்கள் ஏறிடணும். அம்மோக்கியோ பார்க் ஆப்போசிட்டில் தான் பஸ் எடுத்து போவேன் ஸ்கூலுக்கு. அந்த பஸ்ஸை 6 மணிக்கு விட்டுட்டா போச்சு. நடந்து விறுவிறுன்னு மெயின் ரோட் போய் அங்கேருந்து நான் போகிற நேரத்தில் கணேசா முருகா பஸ்ஸுக்கு லேட்டாக விடாது, பிகாஸ் நான் ப்ரீஃபெக்ட் டியூட்டி செய்யணும் கேட்டில். ஸோ அங்கேருந்து பிரெடல் பிரைமரி ஸ்கூலுக்கு பஸ் எடுத்து போவோம். அப்பாவுக்கு அவ்வளோவா பாவாடை சட்டை போட்டால் பிடிக்காது. பட் ஷார்ட்ஸ் வாஸ் அ நோ, ஸ்லீவ்லெஸ் வாஸ் அ நோ ஆல்சோ. ஸோ அந்த ரெட்டை சட்டை தான் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகணும். அப்புறம் ஒரு ஜேசிக்கு வந்தோன்னா ஓகே பொனிடெயில் மாறிச்சு. அப்போல்லாம் மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் செஷன் அப்பா வந்து காலையில், அப்பா அப்போ ஏர்லி ரிட்டைர்மெண்ட்டில் இருந்தாங்க. அப்பா வந்து சமைச்சு எனக்கு தவு சம்பால், தவுகே எல்லாம் சமைச்சு எல்லாம் ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ ஆஃப்டர்நூன் ஹாட் சன்னில் நடந்து போவோம். அப்போ நடந்து போகும்போது அந்த ஹாட் சன் நம்மளுக்கு தெரியாது. இப்போ இருக்கிறதுக்கும் அதுக்கும்
தெரியாது. அந்த அவ்வளோ ஹெவி ஹெவசேக்கை தூக்கிட்டு கையில் புக்கு தூக்கிட்டு நடந்து போவேன். அந்த என்வாயரன்மெண்ட் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போவேன். பிளாக் 521ல் இப்போ வந்து முன்னுக்கு காட்ஸ் இருக்குது. அந்த காட்ஸ் அப்போ வந்து ஃபிட்ஸ்பெட்ரிக்னு ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்துச்சு. அந்த வழியாக தான் போவோம். அப்புறம் அந்த ஹாக்கர் சென்டர் வரும். ஸோ அந்த ஹாக்கர் சென்டர் தாண்டி லெஃப்டில் அவென்யூ 8 வழியாக போய் ஆல் த வே இப்போ வந்து அமுக்கு எம்ஆர்டி இருக்குது, அதை தாண்டி போகணும். வேன் வரும் எங்களை பிக்கப் பண்ண. வேன் வரலைன்னா சந்தோஷமாக இருக்கும், ஸ்கூலுக்கு போக வேண்டாம். ஸோ ஒன்றா உட்காந்து படிப்போம். அப்போ அண்டை வீட்டுக்காரங்க வந்து இந்த பழங்கள் வீசுவாங்க எங்கள் வீட்டில், அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பார்க்கும்போது இதெல்லாம் தேவையா, ஐயோ இந்த ரீசெட்டில்மெண்ட் தேவையானே அப்படி ஒரு வேதனை. அது ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க அந்த வேதனை. அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி நினைக்கும் பொழுது அவர்களோடு சேர்ந்து கொண்டாடிய பண்டிகைகளும் விசேஷங்களும் பலருக்கு ஞாபகம் வரும். இது எத்தனை விருந்தினர்கள் வந்து சென்ற வீடு, எத்தனை விசேஷங்களை இங்கே நடத்தி இருக்கின்றோம். இப்படி பலர் பேசி நாம் கேட்டிருக்கலாம். வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஞாபக சரமானால் இத்தகைய தருணங்கள் தான் என்றுமே வாடாத நிரந்தர மலர்கள் என்று தோன்றுகிறது. எங்கள் அம்மா வந்து கிருஷ்ண ஜெயந்தி எப்போவுமே ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஸோ தோப்பாயில் இருக்கும்போதே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நெய்பர்ஹுட் சில்ட்ரன் எல்லாரையும் கூப்பிட்டுருவாங்க. எல்லா பசங்களும் வந்துடுவாங்க. நாங்கள்லாம் வந்து ராதா கிருஷ்ணன் மாதிரி நாங்களே ட்ரெஸ்அப் பண்ணிக்குவோம். அம்மா வந்து லட்டு செய்வாங்க, வெண்ணெய் புட்டு செய்வாங்க, முறுக்கு. பூஜைக்கு சாமி கும்பிட்றோமோ இல்லையோ கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஒரு 2-3 ஸ்லோகம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் 2-3 பாட்டு பாடுவோம். ஆரத்தி எடுத்தோன்னே எல்லாம் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிடுவோம் அங்கே வந்து. ஸோ அதே தோப்பாயில் இருந்த அதே கல்ச்சரை நாங்கள் அங்கமோக்கியோக்கும் கொண்டு வந்தோம். பட் கிராண்டர் திஸ் டைம். வரவங்கெல்லாம் உட்காந்து பஜனை பாடுவாங்க. பஜனை பாடிட்டு அண்ட் தட் போஜன் ஆஃப்டர் தட் ஃபீஸ்டிங் வாஸ் அ திங். ஸோ நல்லா சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்ணுவோம். தீபாவளின்னு சொல்லும்போது ஒரு நல்ல பொங்கலோ ஏதாவது ஒரு நல்ல விசேஷமான ஒரு நாளாக இருக்கும்போது வந்து பலகாரங்களை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சாப்பாட்டு வேணும்னா போயிடுவாங்க. சில சமயங்கள் தீபாவளிக்கு வந்து நம்ம அழைப்போம், அவங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. கிறிஸ்மஸ் வந்தால் கிராக்கர்ஸ், ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லா இடத்துல எவ்ரி ஹவுஸ் விளையாடுவோம் ஃபயர் கிராக்கர்ஸ். நாம் அங்கமோக்கியோவுக்கு போயிருந்தாலும் கூட பழைய நண்பர்களை அழைக்க வேண்டும்னு சொல்லிட்டு என்னோட தந்தையார் வந்து கூப்பிடுவார். ஸோ தீபாவளி வந்து ஒரு குதூகலமான ஒரு நாளாக இருக்கும். தீபாவளிக்கு டைமிங் அந்த டைமில் மார்க்கெட்டிங் போகிறனாக்கா நான், அக்கா, அப்பா, அம்மா எல்லோரும் ஈஷன் சம்பாங் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். ஸோ அப்போ வந்து லைஃபாக கோழி வாங்கலாம் நம்ம. இப்போல்லாம் தீபாவளினா ஒரு 2 பேர் வராங்க, 3 பேர் அப்போல்லாம் கணக்கே இல்லாமல் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அறிமுகமே இல்லாத என் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு வருவாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு அலி, அவர் வந்து என் வீட்டுக்கு வரும்போது அவர் ஃப்ரெண்டை திடீர்னு அழைச்சிட்டு வந்துட்டார். எங்கள் அப்பா அம்மா யார் இந்த பையன், எனக்கு தெரியாது அலியோட ஃப்ரெண்டு அப்படின்னு. பிற்காலத்தில் அவரை தான் நான் திருமணம் பண்ணேன். அது ஒரு எல்லாருக்கும் ஒன்றும் நம்ப முடியல. மொத பங்குனின்னு பார்த்ததே ஈஷனுக்கு வந்தது பிறகு தான் நான் பங்குனி என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஏன்னா அப்போல்லாம் வந்து சம்பவம் போகக்கூடாது, ரொம்ப அந்த காலத்தில் ரொம்ப சண்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஃபேமிலிஸ் வில் நாட் வாண்ட் டு கோ பங்குனிக்குன்னு போக மாட்டாங்க. ஸோ ஈஷனுக்கு தான் வந்தபோது அப்போ தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நாங்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடுவோம். அப்போ எங்கள் வீட்டில் எல்லோரும் வருவாங்க. அப்போ ஓணத்துக்கு வந்து எல்லாம் மரக்கறியாக இருக்கும், வாழை இலையில் சாப்பிடுவோம். ஸோ அப்படி ஓணம் பண்டிகைன்னா அப்பா எல்லாருக்கும் பரிமாறுவார். எப்படி சாப்பிட்ணும், இலையில் என்னென்ன வைக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. வரும்போது அது ஒரு தனி இன்பம், அதை பார்க்க முடியாது. இப்போ சிங்கப்பூரை பொறுத்தவரை ஒவ்வொரு குடியிருப்பு வட்டாரத்திலும் சமூக நிலையங்களின் இடம் முக்கியமான ஒன்று. பொதுவாக பல சேவைகளுக்காக, பல நடவடிக்கைகளுக்காக நாம் அங்கே செல்கின்றோம். அந்த வட்டாரத்து மக்கள் மொழியின பேதமின்றி ஒன்றாக இந்த நடவடிக்கைகளில் கலந்து கொண்டு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது அந்த சமூக நிலையங்களின் நோக்கம். ஈஷூன் அங்மோக்கிய வட்டாரத்து சமூக நிலையங்களுக்கு கலைகளின் வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்கு இருந்தது. ஈஷுன்னு போன பிறகு தான் இந்த நடனக்குழுவில் சேர்ந்து புதிய மலர்கள் நடனக்குழு. அங்கே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து அங்கே மீசூன் கம்யூனிட்டி சென்டர், பழைய கம்யூனிட்டி சென்டர், அங்கே தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சாந்தி இசைக்குழு தான் முதல்ல நான் பாடிட்டு இருந்தேன். அப்போது வந்து அங்மோக்கியோலேருந்து பஸ்ஸு எடுத்து நீங்கள் நேவல் பேஸுக்கு வரணும்
அப்போது இசைக்குழுனாக்கா இரவு 6 மணிக்கு ஆரம்பித்தோம்னாக்கா இரவு 11:30 மணி வரைக்கும் ஓடும், இல்லை 12 மணி கூட ஓடலாம் அந்த சமயங்களை. ஏன்னா அப்போ தான் 11:30 மணிக்கு மேலே அப்புறம் வசதியில் வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் எடுத்துகிட்டு போகணும், அதுக்காக 10:30 மணி 11 மணிக்கெல்லாம் மூடிடுவோம். ஸோ இந்த டான்சர்ஸ் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் ஈஷனில் தான் இருந்தாங்க. பிரேமாட் இருந்தாங்க, சிங்கப்பூர் கமல்ஹாசன் அக்கன் இருந்தார், எஸ்பி பாலான்னு சொல்லுவாங்க, அவங்க இருந்தாங்க, ரேமன் அவங்க பிரதர் ரேமன் இருந்தாங்க, ஷீலா. ஸோ நான் ஷீலா கல்பனா குவைட் க்ளோஸ். அவங்க என்னென்னா வீக்கெண்ட் 7 நேரத்தில் எங்கள் வீட்டில் கேம்பிங் பண்ணுவாங்க ஓவர் நைட். ஒரு இசைக்குழு போய் சேரும்போது அங்கே ஒரு 10 பேர் இருப்பாங்க, இசைக்குழுவிலே 10 பேர் இருப்பாங்க. அந்த இசைக்குழுவில் வந்து அந்த நிகழ்ச்சியில் நம்ம பங்கு பெறோம்னாக்கா அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு இன்னும் ஒரு 15 பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு 35 பேரையும் நீங்கள் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இவர் யார், எந்த வட்டாரத்தில் உள்ளவர், இவர் யார், எந்த வட்டாரத்தில் உள்ளவர், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, நீங்கள் பேர் என்ன அப்படின்னு இருக்கும்போது அந்த 35 பேருக்குள்ள ஒரு பிணைப்பு. ஞாபகம் இல்லைனாக்கா, ஓ சாந்தியில் உள்ளவருங்க இந்த ஃப்ளூட்டு வாசிப்பார், இந்த தபலா வாசிப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்படி வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தி இந்த உறவு மேம்படுத்திய ஒரு காலகட்டமாக. எங்கெங்கோ இரை தேடி பறந்து செல்லும் பறவை கூட மாலை வந்ததும் மறுபடியும் தன் கூட்டிற்கு வரவே ஆசைப்படுகின்றது. வசிக்கும் இடம் என்பது வாசல், கூடம், அறைகள் என்ற வர்ணனைக்குள் அடங்காத ஒன்று. அது உணர்வுகள் கலந்த உறைவிடம். அதனால்தான் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு குடிபெயர்வது அத்தனை சுலபமான ஒன்றாக பலருக்கு தோன்றுவதில்லை. அதிலும் அந்த நாள், இது என் வீடு என்று உரிமையோடு கடைசியாக அழைத்த அந்த நாள். அந்த வீட்டை விட்டு வெளியேறி சற்று தூரம் நடந்து சென்று திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பழைய வீடு இன்னும் அழகாக தெரிந்த அந்த நாள். ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து சொன்னோம், இன்றைக்கி நாங்கள் சாமானெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம்ண்டு. எல்லோரும் இருந்தோம். we all kept quiet. என்ன எல்லாம் பொட்டியெல்லாம் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியும் இது இனிமேல் நாங்கள் இதில் இருக்க இல்லாது. எங்களுக்கு மெமரிஸ் அந்த வீட்டில் a lot. we grew up 7 children அந்த வீட்டில் இருந்தோம். ஆனால் 7 children இந்த வீட்டில் இருக்க the fun, the laughter எல்லாம் இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு போகிறோம்னு தெரியும். நாங்கள் மெதுவாக ஒண்டண்டா பாப்பா தான் சொல்லி கொண்டிருந்தவர், கிரியா போகணும், பேக் பண்ணணும், போடணும் பேக்ஸ் எல்லாம் சொன்னவர். ஆனால் நாங்கள் எல்லாம் ஸ்லோவாக தான் ஆக்சுவலி எங்களுக்கு ஆக்கள் வந்தவங்க பேக்ஸ் நாங்கள் தம்பியும் நானும் சும்மா இருந்து பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஏன்னா எங்களால் இந்த ஹார்ட் இல்லை அந்த தூக்கிட்டு போவோம். ஏன்னா எடுத்து போட்டால் தெரியும் அதோட முடிஞ்சது. ஸோ போனோம். இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். இது கடைசி நாள் வந்து பேக்கிங் பண்ணும்போது கவலையாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அண்டை வீட்டுக்கு அந்த மாமி வந்து கிளம்பல. ஸோ அம்மாவும் அவங்களும் ரொம்ப அழுதாங்க. நாங்கள் என்ன சொல்ல முடியும்னா வந்து பார்க்குறோன்னு சொன்னோம். ஆனால் எல்லோரும் போகும்போது அந்த கிராமம் வந்து என்ன சொல்ல, ஒரு சவுண்ட் இல்லை, ஒரு ஓன்னு ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு சந்தோஷம் இல்லாத கிராமம். ஸோ அவங்களும் சொன்னாங்க, நீங்கள் அங்கே டவுனுக்கு போனால் நீங்கள் வருவீங்களா என்னை பார்க்க? நான் என்றைக்கு போகிறேன்னு தெரியாது. ஸோ நான் தூரம் போகும்போது உங்களை என்றைக்கும் வந்து பார்க்க முடியுமா? ஸோ அந்த மனவேதனை சொல்ல முடியாது நம்மளுக்கு அந்த பெயின். ஸோ அதனால தான் இப்போ கூட அவங்கள பக்கம் வந்து அந்த பழைய ஞாபகம் வரும். கொஞ்சம் தூரம் போன பிறகு ஆக்சுவலி திரும்பி பார்த்தோம். and it was very sad thing to see the house go. It disappeared. 81ல திருப்பி போய் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போய் அந்த வீடை காட்டினேன். was a very good thing. He saw it. But 94ல வந்து பார்க்க வீடு இல்லை. It was very sad. Yeah.
வாழும் வீட்டிற்கு விலை என்று வைப்பது சிரமம். லாபம் கிடைக்கும் என்றால் கூட பல ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு வீட்டை இன்னும் கூட பலர் விற்பனை பொருளாக பார்ப்பதில்லை. வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் எப்படியெல்லாமோ நம்மை தள்ளிச் செல்கின்றன. இதில் மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். அத்தகைய தருணங்கள் என்னுடைய விருப்பம் என்பதற்கும் யதார்த்தத்திற்கும் நடக்கும் போராட்டமாகவே அமைகின்றன. பன்னெண்டு வயசில் நான் வந்தேன். எங்கள் அக்கா திருமணம் பண்ணது, எங்கள் அண்ணன் திருமணம் பண்ணது, நான் திருமணம் பண்ணது, என் தங்கை திருமணம் பண்ணது. எங்களுக்கெல்லாம் பிரசவமாகி அந்த வீட்டுக்கு தான் போனோம். எங்கள் அம்மா எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்க. பேர பிள்ளைங்கள்லாம் அங்கே தான் வளர்ந்தாங்க. அப்பாவோட 60th பர்த்டே, 80th பர்த்டே, அம்மாவோட 80th பர்த்டே, பல விஷயங்கள் அந்த வீட்டில் நடந்திருக்கு. எங்கள் பாட்டி இறந்ததும் அந்த வீட்டில் தான். ஸோ நல்லது கெட்டது நிறைய அந்த வீட்டில் நடந்திருக்கு. நல்லது. ஸோ அந்த வீடு இனிமேல் இருக்காது அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு கவலையாக தான் இருக்குது. அந்த இன்பம், சுகம், அந்த அந்த இனிமையான ஒரு நிகழ்வுகள் திருப்பி வருமா? வராது. திருப்பி வருமா? வராது. திருப்பி அங்கே போய் நிற்போமா? நிற்கலாம். ஆனால் அதே டாக்ஸி கிடைக்காது, அதே டாக்ஸி கிடைக்காது, அதே பொருட்களை வாங்கிட்டு நம்ம நிற்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கி நிறைய வசதிகள் இருக்குது. பிள்ளைங்களுக்கு தெரியாது எப்படி கீரை நடணும், ஆடு எப்படி மேய்ஞ்சிச்சு, பண்டி எப்படி அங்கே அதுக்கு எப்படி தீனி கொடுக்கணும், ஈத்தெல்லாம் இன்னும் வாத்தெல்லாம் அப்படியே ஓடுறது, அதெல்லாம் எங்கள் ஜூவில் போனால் தான் பார்க்க முடியும். அதையும் எல்லாம் பார்க்க முடியும். நான் அதெல்லாம் பார்த்து வளர்ந்து அது சொல்லும்போது அந்த மாதிரி இப்படியா அப்படின்னு ஒரு இது இல்லேன்னு பார்த்தா அந்த அண்ணன் தங்கச்சி இவங்க கூடலாம் அந்த கூட்டாக இருந்து எது செஞ்சாலும் ஒன்றா செஞ்சது அது ஒரு மெமரபிள். அது இன்றைக்கும் யோசிச்சா கூட கிடைக்காது. எல்லாரும் ஒரு நாட்டில் வேறு நாட்டில் இருக்காங்க. அதாவது அந்த பிளாக்கு போவோங்க, அந்த பசாருக்கு போய் பார்ப்போமே, அந்த மாதிரி ஏக்கம் அவ்வப்போது அந்த இடத்துக்கு போகும்போது நினைவுகள் வந்துக்கிட்டே மோதிக்கிட்டே இருக்கும். அது என்னுள் இருக்கின்ற அந்த சுகம் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அதான் ஒன்று.